ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் காட்டில் ரெஜிட்ட பேசுகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்பாக்கள் 100% அப்டேட் பண்ணோட எபிசோட் நம்பர் 36 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் போடுவாங்க, லைக் போட்டு பாருங்க. அப்படின்னா அந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சோகமான விஷயத்த சொல்லி தான் ஆகணும். என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மானுவா பார்த்தீங்கன்னா இங்கேயே முடியுது. அதாவது இதுதான் இந்த மானுவாவோட லாஸ்ட் சாப்டர். அதையுமே நம்ம கவர் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே இந்த மானுவாவில் போகிறதுக்கு சாப்டரே இல்லைங்க. இது ஆன்கோயிங் மானுவா கூட கிடையாது, ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆன மானுவா. அதே மாதிரி இதோட சீசன் 1 இங்கேயே முடியாதனால நெக்ஸ்ட் சீசன் எப்போ வரும்னு தெரியல. அப்படி ஒருவேளை வந்தால் நான் அதை எடுத்து போடுறேன். இப்போ புது மனுவா ஏதாச்சும் கிடைக்குமான்னு சொல்லிட்டு தான் தேடிட்டு இருக்கேன். நல்ல மனுவா எதுவும் கண்ணில் படலாம். உங்களுக்கு ஏதாச்சும் நல்ல மனுவா தெரிஞ்சா அது சஜஸ்ட் பண்ணுங்க, நம்ம அதையுமே போடலாம். சரி, ஓகே கைஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டர் 110 ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ போகும்போது அப்போ வேகமாக ஒருத்தர் ஓடி வரான். ஓடி வந்துட்டு ஹீரோக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் கொடுத்தான் பார்த்தீங்களா, அந்த காஃபி மண்டே தான் ஓடி வந்துருக்கான். அவனு பார்த்தீங்கன்னா பிக் ஷாட் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவனு கத்திருப்பான். இந்த இடத்துல நைட் பார்க் போறீங்களா அப்படின்னு சொல்லி அவனும் கேட்க, அதனால என்னன்னு சொல்லிட்டு ஹீரோவும் கேட்டிருப்பான். அவனும் பார்த்தீங்கன்னா இங்கே சில ஜாம்பிஸ் நாங்கள் முடிச்சு விட்டோம், ஆனால் இருந்தாலும் இங்கே ஜாம்பிஸ் நடமாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கு, இங்கே பக்கத்தில் தான் நிறைய ஜாம்பிஸ் கூட்டம் கூட இருக்கு அப்படின்னு சொல்லி அவனும் சொல்ல, எனக்கு ஒரு நல்ல இடம் தங்குற இடம் தெரியும், ப்ளீஸ் நீங்க அங்க வாங்க, என் கூட வாங்க, நான் உங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட சட்டையை அப்படியே பாசமா பிடிக்க, அப்ப அங்க 2 பேர் வரானுங்க. ஹீரோவும் அதை நோட்டீஸ் பண்ணி டேய் வெளியே வாங்கடா, என்கிட்டே மறைஞ்சு விளையாட பாக்குறீங்களா, சீக்கிரம் வெளியே வாங்கடா, என் டயத்தை வேற வேஸ்ட் பண்ணாங்க, என்கிட்ட ஒரு ராபரி பண்ணணும்னா சீக்கிரம் வந்துட்டு ராபரி பண்ணிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா அப்படியே சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் அவங்க பாத்தீங்கன்னா 1 2 3 4ன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணி மொத்தமா பார்த்தா 32 பேர் அங்க இருக்காங்க. ஹீரோவும் கவுண்ட் 32 ஸ்டார்ட் பண்ணிட்டு, ஓ நீங்களாம் ப்ரொஃபஷனலாம் வேற செஞ்சு பண்ணிட்டீங்களா, பரவாயில்லையப்பா, பார்க்க நல்லா தான் தெரியுவீங்களே அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்ல, அப்ப அந்த வழுக்க மரத்துல வந்துட்டு, நீயும் இங்க இருக்கிற பிக்கடிட்டர்ஸ் இந்த பிசினஸ் பண்றீங்களாமே, இது யாருன்னு தெரியும்ல, பசங்கிட்ட சொன்னா அவ்வளவுதான், அவங்கள தட்டி தூக்கி விட்டுருவானுங்க, புரியுதா அப்படிங்கிற மாதிரி அவனுங்க இல்ல. சோடா புட்டியும் பாத்தீங்கன்னா, நீங்க இந்த இடத்துல ரிசோர்ஸ் கார்டெல்லாம் செல் பண்றீங்கன்னு கேள்விப்பட்டேன், உங்ககிட்ட இருக்க ஃபோர்ஸ் பெருசா வேணா இருக்கலாம், ஆனா இது எங்க டெரிட்டரிடா, உள்ள வந்தோம்னா நாங்க எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருவோம், பிசினஸ் பண்றது இந்த கிஃப்ட் கொடுக்குற வேலையெல்லாம் இங்க வச்சுக்கிட கூடாது, புரிஞ்சதா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோவும் பாத்தீங்கன்னா அப்ப அப்படிதான்டா பண்ணுவேன், முன்னால என்னடா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அந்த வழுக்குன்னு இருந்துட்டு, சரி நாங்க உங்ககிட்ட பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னா இன்னைக்கு நைட்டு நீ என்ன பண்றதுல பாதி எங்ககிட்ட கொடுத்துரு, அதோட உன்ட்ட என்ன மிச்சம் இருக்க ரீசன்ஸ் கார்டு நிறைய இருக்குங்க வேற எனக்கு தெரியும், ஆனா இருந்தாலும் அதுல பாதி என்கிட்ட கொடுத்துருப்போம், அப்பதான் உன்னை இங்க இருந்து உயிரோடய அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி அவனு சொல்ல, அப்ப அவன் பின்னால இருந்த மத்த எல்லாம் இருந்துட்டு, ஏய் முட்டா பீஸ் கூட இருக்கு, எங்க கூட சண்டை போட்டு தப்பிச்சு போயிடலாம் மட்டும் நினைச்சிடாத, உங்ககிட்ட நிறைய போர்ஸ் கூட இருக்கலாம், ஆனா அதெல்லாம் எங்க கிட்ட வேலைக்காகாது தம்பி, நீங்க தனியால வந்து மாட்டிக்கிட்டீங்க, அதனால உன்கிட்ட இருக்கிற கோல்டு காயின்ஸ் முதற்கொண்டு எல்லாத்தையும் எங்ககிட்ட கொட்டி கொடுத்து போயிரு, இல்லாட்டி குழந்தை உன்னை கொன்றுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோவோ என்ன என்கிட்ட இருக்கிறதெல்லாம் அவங்ககிட்ட கொடுத்துட்டு போகணுமா, அதுக்கு நீங்க முதல்ல உயிரோட இருந்ததுனடா, என் நேரத்தை வேற ரொம்ப வீணடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் ஸ்ட்ராங் டேக்கரை எடுத்துருப்பான். அதை எடுத்துட்டு அவன் பார்த்தீங்கன்னா இந்த டேக்கர் இருக்கு பார்த்தீங்கன்னா, இதுதான் பார்த்தீங்கன்னா ஹீரோ எக்ஸ்காலிபரண்டை கொண்டிருப்பான். அது மட்டும் இல்லாமல் ஹீரோவோட பாஸ்ட் லைஃப் அந்த கத்தியும் இதுதான். இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா அந்த லீக்கோபுவை கதற சாவடிச்சிருப்பான். இந்த டேகர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணோம் அப்படின்னா 200% அவங்களோட வழியை அதிகமாக்கி தருமா. இப்போ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா நம்ம முட்டாபிஸ் மேலே ஒரு 8 பவர் மாதிரி ஏதோ ஒரு ஆறாவை அவன் அப்படியே சென்ட் பண்ணுறான். இப்போ முட்டாபிஸும் பார்த்தீங்கன்னா கோமா கத்திட்டு அப்படியே அந்த அல்ல கைங்களை போயிட்டு அடிக்க, அதில் ஒருத்தனோட பல்லும் பார்த்தீங்கன்னா துண்டா போய் விழுந்திருக்கும். அப்போ அந்த ஒழுக்குன்னு இருந்துட்டு, உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அவனும் கத்த, அப்ப அந்த சோடா புட்டியும் பாத்தீங்கன்னா அவனை கட்டி பிடிச்சிட்டு, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்ப அந்த வழுக்கு நின்றுட்டு, போங்கடா போய் அவனை கொல்லாம டார்ச்சர் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்ல, அவனுங்க பாத்தீங்கன்னா புரிஞ்சது தலை இதோ போறான் அண்ணாத்தா அப்படிங்கிற மாதிரி அவனுங்க போயிருப்பானுங்க. அப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நீங்க ப்ரொஃபஸர் வேணா சேஞ்ச் பண்ணிருக்கலாம் தம்பி, ஆனா இருந்தாலும் ஜாம்பிஸ் சமாளிக்கிறது என்ன ஈஸின்னு நினைச்சீங்களா, உங்களை பார்த்தாலே பாவமா இருக்குடா, ஏன்னா நான் உங்களை கொல்ல போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சிரிச்சுட்டு ஹீரோ கையில பாத்தீங்கன்னா அந்த டேகரை யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அவனுங்களை பாத்தீங்கன்னா அட்டாக் பண்றான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கையில ஒரு வாட்டர் மாதிரி வர வச்சுட்டு எல்லாத்தரோட வெப்பனையும் பாத்தீங்கன்னா அவன் தனியா கலெக்ட் பண்ணிடுறான். அவனுங்களும் மேல பாத்தீங்கன்னா தண்ணியை ஊத்தி விட்டுருப்பான். அப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இங்க என்ன சண்டையை இதோட முடிச்சுக்கலாமா இல்ல இன்னும் கண்டினியூ பண்றாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனு கேட்க, அதோட பாத்தீங்கன்னா சாப்டர் 109 முடியுது. சாப்டர் 110 ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா அந்த மொட்டையில வந்துட்டு அந்த அல்ல கைங்களும் நம்ம ஹீரோ கொல்லுங்கன்னு சொல்லியிருப்பான். அவனுங்களும் பாத்தீங்கன்னா ஓகே அண்ணாத்தா புரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பின்னால அந்த காஃபி மண்டையனும் இப்போ பயந்து நடுங்கிட்டு இருந்திருப்பான். இப்போ ஹீரோ அவனோட ஹாராவை யூஸ் பண்ணி ஒரு ஸ்லாஷ் மாதிரி தான் போட்டிருப்பான். மிச்சம் இருந்த எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அதுல பாதி வத்த கொண்டு விட்டான். அப்போ அந்த சோடா புட்டி வந்துட்டு, என்ன ஒரே ஹிட்ல எல்லாத்தையும் கொண்டுட்டானா, அப்ப இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான், இவங்கிட்ட மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்தீங்கன்னா அலறிக்கிட்டு ஓட, ஹீரோவும் பார்த்தீங்கன்னா பூமேனிக் ஸ்லாஷ் போட்டு விட்டு அவனையும் பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டுருப்பான். அதை பார்த்தா இந்த மொட்டை மண்டையில வந்துட்டு பயத்திலே அப்படியே உறைஞ்சு போக, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வில்லத்தனமா அவனுங்களை பார்த்து, என்னடா பாக்குறீங்க, இன்னுமே எங்களோட சண்டை கண்டனியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல,
அப்ப அந்த அல்லக்கைங்களை வந்துட்டு, தல எங்களை விட்டுரு தல, எங்களுக்கு அம்மா அப்பா வேற இருக்காங்க, பிறந்த குட்டி எல்லாமே இருக்கு தல, நாங்க என்ன தல பண்றது, நாங்க செஞ்சது பாவம் தான் தல, எங்களை மன்னிச்சு விட்டுரு தல அப்படின்னு சொல்லி கெஞ்சி அழுக. ஹீரோவும் அதுக்கு என்ன விட்டுட்டா போச்சு அப்படின்னு சொல்ல, அவனுங்களும் பாத்தீங்கன்னா என்ன உண்மையாதான் சொல்றியா, பொய் எதுவும் சொல்லல அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா என்ன நான் பொய் சொல்றதா, நான் என்ன போய் இப்படி சொல்லிட்டீங்களே, நான் தான் லீக்கப்போ பொய் சொல்லாத அந்த லீக் குடும்பத்தை சொந்தவன், நான் உண்மையை மட்டும் தான் பேசுவேன், நான் பொய் சொன்னேன்னா என்னோட குடும்பம் மிசரபிளா செத்துரும் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லியிருப்பான். ஆனா நான் உங்களை உயிரோட விடணும்னா அதுக்கு நீங்க கொஞ்சம் பிரைஸ் பே பண்ற மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லி அவனும் சொல்ல, அவனுங்களும் பாத்தீங்கன்னா கையில இருந்த அப்படி இன்வென்ட்ரிக்குள்ள இருக்க எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா மொத்தமா கொட்டிடுறானுங்க. அப்ப அந்த வழக்குல வந்துட்டு நைஸா அந்த சமயத்தை யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆக பாக்குறான். ஹீரோ அவனை பார்த்துட்டு என்ன சாகணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவனும் பாத்தீங்கன்னா என்கிட்ட இருக்க எல்லாத்தையும் கொடுத்துறேன், என்ன உயிரோட மட்டும் விட்டுரு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு உன்கிட்ட இருக்க எல்லாத்தையும் கொடு அப்படின்னு கேட்க, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா புடுங்கிட்டு தான் விட்டுருப்பான். அவனுங்களும் பாத்தீங்கன்னா தென்பாண்டி சீமை இல்ல தேரோட வந்தவனை யார் அடிச்சாரோ அப்படிங்கிற மாதிரி சோகமா போயிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அப்பதான் அவனோட வில்லத்தனத்தை காட்டுறான். முட்டாபிசி, அவனுங்க எல்லாத்தையும் உயிரோட விடாம எல்லாத்தையும் முடிச்சுட்டோடா, யாரும் அவங்க இருந்து உயிரோட தப்பிச்சு போக கூடாது அப்படின்னு சொல்லி அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா நம்ம முட்டாபிசும் ஹேமரை எடுத்துட்டு போயிட்டு அவனுங்க எல்லாத்தையும் கொள்றான். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சாகுறவனுங்க இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்களும் அவங்க குடும்பம் மிஸ்ரபிளா தான்டா சாகும் அப்படின்னு சொல்ல, அப்படி சாவோட அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க இறந்தவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்திருப்பாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா பியூர் வில்லன் மாதிரி தான் தெரிஞ்சிருக்கும். ஆனா ஆக்சுவலா அவன் வில்லன் மாதிரி இல்ல, வில்லன் தாயா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. வந்தவனுங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்துட்டு அதுல ஒரு பையனும், அப்பா உங்களுக்காக என்னால ரிவெஞ்ச் எல்லாம் எடுக்க முடியாம போயிருச்சு, அதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க, தயவு செஞ்சு நீங்க பீஸ்ஃபுல்லா தூங்குங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்ப அங்க அவன் பின்னால இருந்த ஒருத்தவங்களை வந்துட்டு நான் ஒரு யூஸ்லெஸ் அந்த சிறுத்தையை உங்களுக்காக என்னால பழிவாங்க முடியாம போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு. அதுக்கப்புறம் இன்னொருத்தன வந்துட்டு அவன் உங்க ரீசர்ச் கார்டை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டான், எங்களோட ரீசர்ச் கார்டை எல்லாத்தையும் நீ எடுத்துக்கிட்ட, என்னோட பையனையுமே நீ பட்டினி போட்ட, அதுக்குதான் அவன் உங்களோட ரீசர்ச் கார்டை எடுத்துக்கிட்டான், உங்களையுமே கடைசியில கொண்டுட்டான், இதுக்கெல்லாம் நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும், இது எல்லாத்துக்கும் மேல நீங்க இன்னுமே அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, முன்னாடி நம்ம பார்த்தா ஒருத்தர் இருப்பான் பாத்தீங்கன்னா, அவனு வந்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு ஜிங்க் சிட்டியோட சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்பான். கையில ஒரு கன் எடுத்துட்டு வானத்தை பார்த்து சொல்ல, ஹீரோவும் அதெல்லாம் பார்த்துருப்பான். ஹீரோவும் அதெல்லாம் பார்த்துட்டு இங்க நான் யாரோ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் போலயே அப்படின்னு சொல்லி அதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் 1-1-10 முடியுது. சாப்டர் 1-1-1ல ஸ்டார்டிங்ல ஜிங்க் சிட்டியோட ஒரு சேஃப் ஜோனை தான் காட்டுறாங்க. அங்க பார்த்தா பீப்புள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சேஃபா நடமாட்டிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அவனுங்கள ஒருத்தர் வந்துட்டு கன்னோட இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு இருந்திருப்பான். எனக்கு இன்ஸ்பெக்ஷன் பண்ண கோஆபரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவனு கேட்க, அதுக்கு அவனும் ஓகே சொல்லியிருப்பான். அப்ப ரெண்டு பேரும் ஐடென்டிட்டியை காட்டி அப்படியே பத்தி செக் பண்ணி இருந்திருப்பானுங்க. அப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இவனுங்களை பார்த்திருப்பான். அங்க வந்துட்டு அவனும் இதெல்லாம் பார்த்துட்டு நான் நினைச்ச மாதிரியே சைனாவோட கேபிட்டல் சேஃப் ஜோனா மாறிடுச்சு, அதுவும் 1 மந்த்ல இதெல்லாம் கட்டியிருக்கானுங்க போலயே. ஆனா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, இதுக்குள்ள நான் உள்ள போகணும் அப்படின்னா என்னோட ஐடென்டிட்டி அவங்க செக் பண்ணி தான் உள்ள விடுவாங்க, அப்படி மட்டும் செக் பண்ணா நானும் முட்டா பீஸும் யாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும், அதனால நான் வேற வழியை தான் நான் பயன்படுத்தி ஆகணும், நான் ரொம்ப சீக்கிரமே உள்ள போறது தான் எனக்கு ரொம்ப நல்லது, இங்க ஏதாச்சும் பக் இருக்கும், இது ரொம்ப சீக்கிரம் கட்டிருக்கனால கண்டிப்பா இங்க ஏதாச்சும் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பாத்தீங்கன்னா அங்கிருந்து அப்படியே கிளம்பி ஒரு இடத்துக்கு வந்திருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க, ஹீரோவும் நம்ம முட்டாபீஸும் ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க. வந்துட்டு நீ ரெடியா முட்டாபீஸ், நீ ரெடி ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு டோரை ஓப்பன் பண்ணிருப்பான். டோரை ஓப்பன் பண்ணிட்டு ரெண்டு பேரையும் பாத்தீங்கன்னா மாஸ்க் போட்டு உள்ள போலாம் போக, நம்ம முட்டாபீஸ் பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் வேற மாஸ்க் கொடுத்துட்டாரு, இது வேற போட்டாகணுமா அப்படிங்கிற மாதிரி அழுகுது. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஸ்னீக்கன் பண்ணி உள்ள வந்துடுறாங்க. டோரையும் பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா முட்டாபீஸ் நான் சொல்றது கவனமா கேளு, உள்ள போயிட்டு ஜிங்க் சிட்டியோட மேப் இருக்கும், அது எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வா அப்படின்னு சொல்ல, அதுவுமே பாத்தீங்கன்னா ஹீரோட்ட மேப்பை அப்படியே அழுதுகிட்டே கொண்டு வந்து கொடுக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அதெல்லாம் வாங்கி பார்த்துட்டு இண்டிவிஜுவல் காம்பேட் டோர்னமெண்ட் ஜிங்க் சிட்டியோட ஜிம்னாசியம்ல தான் நடக்குது, நான் அங்கதான் போகணும், ரெண்டு பேரும் போக. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா 3 பசங்க அப்படியே முன்னால போறது தெரிஞ்சிருக்கும். அவங்க ஜாலியா பேசிக்கிட்டு போயிட்டு இருந்திருப்பானுங்க. அதுல ஒருத்தனும் சொல்லுங்கப்பா யார் இந்த ஜிங்க் சிட்டில நம்பர் 1 பிளேஸுக்கு வரப்பா அப்படின்னு கேட்க, அப்ப அந்த புதின சட்டி மண்டையில வந்துட்டு அதை நீ கேட்டுதான் தெரிஞ்சுக்கணுமா, கண்டிப்பா நம்ம ஜிங்க் சிட்டியோட ஜெனரல் ஜாங்கிவான் தான், ஜாங் தான் நம்ம இந்த இடத்துக்கு ரீச் பண்ண போறாரு, அவர் தான் இந்த ரேங்க் அப்பாவோட வாங்க போறாரு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, இன்னொருத்தன் வந்துட்டு ஆனா நான் கேள்விப்பட்டேன் அவருக்கு உடம்பு சரியில்லை மேபி அப்படின்னு அவன் ஏதோ சொல்ல வர, அந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஜாங்கிவான் ஜாங்க்கு ஏதாச்சும் ஆயிருச்சா என்ன அப்படின்னாலும் எதுவும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் ஒன்றும் இல்லை, என்னோட ப்ரீவியஸ் லைஃப்ல அவன் வெறும் 3rd பிளேஸ் தான் வந்தான், ஆனா இருந்தாலும் அவனுக்கு அது பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு நினைக்க, இந்த பக்கம் அந்த புதினா சட்டி மண்டையில வந்துட்டு டேய் பைத்தியக்கார மாதிரி சொல்லாதடா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எல்லா ரிவரும் சும்மா ஏதாச்சும் கேம்பிளிங் காண்டி அவனுக்கு ஏதாச்சும் ஜெயிக்கணும் அப்படிங்கிறக்காண்டி மாத்தி மாத்தி சொல்லியிருப்பானுங்க, நீ அதெல்லாம் காதுல வாங்காத, கண்டிப்பா அவர் தான் ஜெயிக்கப்படுற அப்படின்னு சொல்ல, அப்ப அந்த நீலமண்டினா என்ன நீ அப்ப பெட் பண்றியா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பான். கண்டிப்பா நான் ஆல்ரெடி பெட் கட்டிட்டேன்டா, நான் இந்த டோர்னமெண்ட்ல அவர் தான் ஜாங்குவான் ஜாங் தான் ஜெனரல் தான்
ஃபர்ஸ்ட் பிளேஸ் வருவாருன்னு சொல்லிட்டு 500 கோல்டு காயின்ஸ் பெட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்ல அவனும் பாத்தீங்கன்னா ஓ மை காட் நீ பணக்காரன் தான்டா அப்படிங்கிற மாதிரி பார்க்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அப்ப அவனுக்குள்ள வந்திருப்பான். வந்துட்டு ஹலோ யாருப்பா இந்த கேம்பிளிங் கேங் டீலர் அப்படிங்கிற மாதிரி கேட்க அந்த புதினா சட்னி மண்டையனர் இருந்துட்டு ஓ நீயும் பெட் கட்ட விரும்புறியா, சரி அந்த ரெட் கலர் பில்டிங் இருக்கு பாத்தியா, அங்கதான் ஜிம்னாஸ் இருக்கும், நீ அது முன்னாடி போயிட்டு அங்க கேம்பிளிங் நடக்கும், அந்த இடத்துல போய் பெட் கட்டிடு. அங்கதான் 3 மேஜர் ஃபேமிலிஸும் அதை ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. அது 3 ஃபேமிலி ரிலேட்டிவ் ஆன விஷயம் தான். அங்க இது அபிஷியல் சேனல் கூட கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவனு சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா தேங்க்ஸ் பா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து போயிருப்பான். அப்போ ஒரு பெரிய பில்டிங் காட்டுறாங்க. அது ஒரு கேசல் மாதிரி இருந்திருக்கும். பீப்புள்ஸ் எல்லாம் அங்க பாத்தீங்கன்னா நார்மல் லைஃப் வாழ்ற மாதிரி தான் எல்லாம் நடந்து போயிட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோவும் அதை பார்த்துட்டு இன்னும் காம்பேட்டபிலிட்டி ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் 3 மணி நேரம் தான் இருக்கு, அதுக்கு முன்னாடி போயிட்டு ஒரு சின்ன கேம்பிளிங் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவான். அதோட பாத்தீங்கன்னா சாப்டர் 1-1 முடியுது. சாப்டர் 1-1-2ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இண்டிவிஜுவல் காம்பவுண்ட் டோர்னமெண்ட் நடக்கிற அந்த இடத்துக்கு வந்திருப்பான். அப்போ ஹீரோ முன்னாடி பாத்தீங்கன்னா முட்டாபீஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா வளைக்க விட்டுட்டு அவனை முன்னாடி கூட்டு போயிருப்பான். பொண்ணுங்களை அப்ப இடிச்சிருப்பான். அந்த பொண்ணுங்க பாத்தீங்கன்னா ஏய் பார்த்து போக தெரியாதா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல இன்னொரு பொண்ணு பாத்தீங்கன்னா தடுத்திருப்பான். அப்ப உள்ள பார்த்தா கேம்பிளிங் நடக்கிற அந்த ஒரு இடமும் இருந்திருக்கும். அங்க ஒருத்தனை உட்காந்துருப்பான். அங்க பெட் லாட்டரியும் பாத்தீங்கன்னா நடந்து இருந்திருக்கும். நம்ம ஹீரோட்ட பாத்தீங்கன்னா அவனும் ஹலோ என்ன மாதிரியான லாட்டரி டிக்கெட் நீங்க வாங்குறீங்களா அப்படின்னு கேட்க ஹீரோவும் இப்ப ஜாங்கிவான் எந்த நிலமையில இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனு பாத்தீங்கன்னா ஜாங்கிவானா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா, 1:1.2 ரேஸுங்கிற நிலமையில தான் அவன் இருக்கான் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா யா இவன் நான் நினைச்ச மாதிரி ஜாங்கிவானை யூஸ் பண்ணி மக்கள்கிட்ட இருந்து கேம்பிளிங் பண்ணி பணத்தை கொள்ளையெடுக்கணும்னு தான் இவனுங்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் நினைக்க அவனு பாத்தீங்கன்னா உனக்கு என்னப்பா வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பான். ஹீரோ பாத்தீங்கன்னா 3 கையை காட்டி எனக்கு ஜாங்கிவான் 3rd பிளேஸ் வரதா சொல்லி நான் பெட் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்ல அவனும் பாத்தீங்கன்னா என்ன 3rd பிளேஸா, ஜாங்கிவான் ஜெனரல் ஜாங்கிவான் அவர் மேலேயா பெட் கட்டுற அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோ பாத்தீங்கன்னா அவனை பார்த்துட்டு என் பணத்தை அப்படியே எடுத்து கொட்டியிருப்பான். இந்தா ஒர்க்கிகோ 20,000 இதுல இருக்க கோல்டு காயின்ஸை பறக்கிட்டு ஜாங்கிவான் மேல நான் இப்ப 3rd பிளேஸுக்கு பெட் கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி அவனு சொல்ல அதை பார்த்தா மத்தவனுங்களை இருந்துட்டு என்ன 20K கோல்டு காயின்ஸா, இவன் என்ன பைத்தியமா, இங்க என்ன பிரச்சனை எதுவும் பண்ண வந்திருக்கானா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல கூட இருந்தவனு பாத்தீங்கன்னா இவன் ஜாங்கிவான் மேல 3rd பிளேஸ் வரதா 20K கோல்டு காயின்ஸ் பெட் பண்ணிருக்கான். ஆனா ரூல்ஸ் படி பார்த்தா இவன் மட்டும் வின் பண்ணிட்டான் அப்படின்னா இவனுக்கு 60K கோல்டு காயின்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவனு சொல்ல அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா வாய்ப்பே இல்ல, ஜெனரல் ஜாங்கிவான் என்ன சாதாரண ஆள் நினைச்சா, அவர் உண்மையில ஸ்ட்ராங்கான ஆளு, அவரெல்லாம் தோக்குறதுக்கு வாய்ப்பே இல்ல, இவன் மணியை இழந்துட்டு பொட்டியை சத்திட்டு இங்க இருந்து கிளம்ப வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லியிருப்பா. அதோட நம்ம முட்டா பேச பாத்தீங்கன்னா அவனோட மணியை எடுத்து அவனும் பாத்தீங்கன்னா ஒரு 20K கோல்டு காயின்ஸை பெட் பண்றான். இதெல்லாம் ஏன் பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் அந்த மக்களோட மானிப்புலேட் பண்ணி இந்த இடத்துல கேம்லிங்ல லாஸை உண்டாக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான். அப்ப அவனும் பாத்தீங்கன்னா 40K கோல்டு காயின்ஸை நீங்க உண்மையிலேயே பெட் பண்றீங்களா, இது உங்களுக்கு ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோ பாத்தீங்கன்னா என்னோட டைம் வேஸ்ட் பண்ணாத, நான் சொன்னதை மட்டும் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். எனக்கு டோர்னமெண்ட்டுக்கு வேற நேரம் ஆகுதுன்னு சொல்ல நம்ம முட்டா பேச பாத்தீங்கன்னா அவன் பக்கத்துல போயிட்டு முறைச்சு பார்த்திருப்பான். அவனும் பாத்தீங்கன்னா பயந்துகிட்டு நான் இப்பயே லாட்டரி டிக்கெட்டை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் டிக்கெட்டை கொடுத்துருப்பான். இப்போ ஒரு பிளேஸை காட்டுறாங்க. அந்த இடம் பாத்தீங்கன்னா அரீனா மாதிரி இருக்கு. ஹீரோவும் அங்க என்ட்ரி கொடுக்குறான். அப்ப சிஸ்டம் பாத்தீங்கன்னா இங்க உள்ள வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 10 கோல்டு காயின்ஸ் நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம், அதாவது பே பண்ற மாதிரி சொல்லியிருக்கோம். அப்ப ஹீரோவும் பாத்தீங்கன்னா முன்னால பாக்குறான். முன்னால பார்த்தா ஒரு பெரிய கியூவே இருக்கு. அப்படியே ஹீரோவும் அந்த கியூல போயிட்டு இருக்கு. அப்ப சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா இந்த காம்பேட்டபிலிட்டி ஈவெண்ட் போகணும் அப்படின்னா இதுக்கு நீங்க லெவல் 10க்கு மேல இருந்தா தான் இதுல ஜாயின் பண்ணவே முடியும் அப்படிங்கிற மாதிரி அது சொல்லியிருக்கோம். அதோட அப்படியே உள்ள வந்திருப்பான். ஹீரோவும் ப்ரிப்பரேஷன் பண்ண ஏரியால நீங்க வெயிட் பண்ணுங்க டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சொல்ல ஹீரோ பாத்தீங்கன்னா உள்ள வந்துட்டு ஒருத்தனை பாக்குறான். அவன் பார்த்தா ஹீரோவாக ட்ரை பண்றேங்கிற பேர்ல கோமாளி மாதிரி இருந்திருப்பான். அவன் ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி கோமாளி மாதிரி இருக்குன்னு ஹீரோவும் இவன் தான் ஜாங்கிவான் அப்படிங்கிற மாதிரி பார்த்திருப்பான். பார்த்துட்டு ஜிங் சிட்டியோட டைம் படி காம்பேட்டிவ் டோர்னமெண்ட் பாத்தீங்கன்னா அபிஷியலா பிகின் ஆகுது அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். அதோட பாத்தீங்கன்னா சீசன் 1 இங்கேயே முடியுது. இந்த வீடியோ மட்டும் இல்ல, இந்த சீசனுமே பாத்தீங்கன்னா இங்கேயே முடியுது. இந்த மானுவா பாத்தீங்கன்னா இது வரைக்கும் தான் சாப்டரே போட்டிருக்கானுங்க. இதுக்கப்புறம் சாப்டர் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே இல்லை. ஏன்னா நானுமே இந்த சாப்டர் ஸ்டார்டிங்ல பார்க்கும்போதே 1-1-12 சாப்டர் தான் இருந்துச்சு. இப்பயும் அதே சாப்டர் அப்படியே தான் இருக்கு. அதுக்கப்புறம் நானும் சீசன் 2 ஏதாச்சும் கிடைக்கான்னு தேடி பார்த்தேன், எனக்குமே எதுவும் கிடைக்கல. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னுமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மானுவா கிடைக்குமான்னு சொல்லிட்டு தான் தேடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மானுவா இன்னுமே கிடைக்கல. ஆக்சுவலா நான் இந்த ஐ ஆப்டன் மித்திக் ஐட்டம் ஒன்று போட்டிருக்கேன் இல்லையா, அதுல 3 எபிசோடு தான் இருக்கு. அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம் தான் பாக்குறேன். அதுவுமே நல்லா தான் இருக்குது. அதோட சோலோ லெவலிங் மாதிரி ஒரு மானுவா பார்த்து வச்சிருக்கேன். அது சோலோ லெவலிங் அளவுக்கு ஒர்த்தா இருக்குமா அப்படின்னு கேட்டா அப்படி சொல்லிட முடியாது என்னால. ஆனா இப்பதான் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கு. அதுவுமே நான் போடலாம் தான் பாக்குறேன், எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரி ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோ யாராச்சும் புதுசாக பார்த்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் செட் பண்ணிக்கோங்க. நான் உங்களை பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாட்டா பை பை கைஸ்.